ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, இதுதான் கொஸ்டின். இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஃபார் டேவுக்கு எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமைன் வாங்கி அதில் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் சம் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணி கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கிட்டு ஃபார் டேவுக்கு $1 ஸ்டார்ட் பண்ணி ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் நம்ம வந்து எடுத்து காமிச்சிருக்கோம் வித் லைவ் ப்ரூஃபாக. ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்டோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 11:40 ஆரம்பித்து கரெக்டாக 12:20 தென் 12:10 இந்த டைம் வரைக்கும் நாம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட நம்ம சேனல் வந்து மினிமமாக 900 வீடியோஸ்க்கு மேலே லைவ் ப்ரூஃபாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் என்னோடய வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா misterfool.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். சைட்டுக்கு எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி இருக்குது, டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது, தென் எல்லாமே ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, நம்ம டேட்டா நம்மளுடைய டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இடத்த உடனே வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொன்னேன்ல, அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து ஓகேங்களா நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் அண்டு 4000 வாட்ச் அவர் வந்து ரீச் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு பிளாகிங் அண்டு எஜுகேஷன் கேட்டகரியில் மோர் தென் அவங்களுக்கு என்ன ஃபேஷனோ அதுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஆனால் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான ரெவன்யூமே வந்து கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு மினிமமாக 1 lakh வியூஸ் போனால் மட்டும்தான் மந்த்தான ரெகுலராக வந்து உங்களுக்கு ஒரு பேசிவாக ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி அட்வான்ஸாக ஒரு லெவல் இருக்குது. எப்படி யூடியூப் சேனல் தாண்டி அட்வான்ஸாக ஒரு லெவல் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங் தான். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அது இல்லாமல் இது வந்து எவ்வளோ நாள் வந்து இது வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். இந்தியாவில் கூகுள் என்னைக்கு வந்து பேன் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் பிளாகிங்ன்றது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 2 விதமான மெத்தட் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணக்கூடியது பிளாகர். ஓகேங்களா? பிளாக் ஸ்பாட் டொமைனில் வந்து உங்களுக்கான பிளாகர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி 10 to 20% லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன போல் நீங்களும் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும், ஒரு பாசிவாக வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வெப்சைட் தேவைப்படும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் .com, .in, .org, .xyz, .net இது போல் இன்டர்நேஷ்னல் டொமைன் நீங்கள் எடுத்து வேலை செஞ்சாலும் சரி, அல்லது கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் .in, .us, .uk அது போல் கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் இந்த போல் நீங்கள் எந்த டொமைன் எடுத்து வேலை செஞ்சாலுமே உங்களுக்குன்னு ப்ரொஃபஷ்னலாக ஒரு டொமைன், அதாவது உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் தேவைப்படும். சரிங்களா? ஸோ உங்களுக்காக ஒரு வெப்சைட் இருந்தால் மட்டுமே இப்போது நான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற போல் உங்களாலேயும் மணி மேக் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு காமனாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் என்ன தெரியுமா, பிகினரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ உண்மைக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கா, இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு பிகினராக இப்போ தான் நான் 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன், இப்போ தான் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கேன், காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் தான். இங்கே எங்கே போனாலுமே சரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கேட்பாங்க. நீங்கள் மோர் தென் ஃப்ரெஷராக இருந்து ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஓப்பனாக சொல்கிற ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு பேசவே பேசாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றது மட்டும் தான் கேட்பாங்க. அதே தான் பிளாகிங்லையுமே சரி, யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்குமே சரி. நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கில் இருந்து 1 இயருக்கான வீடியோஸ் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு. அதுவே 1 இயர் நீங்கள் சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், அதில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. சரிங்களா? இது ஏன் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்னா, பிளாகிங்குமே அப்படி தான். ஸ்டார்டிங் வந்து எனக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரியல, எஸ்இஓ பண்ண தெரியல, ஆன் பேஜ் எஸ்இஓனா என்னன்னு தெரியல, ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு தெரியல, தென் ஒயிட் டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, பிளாக் டாட் எஸ்இஓ, நம்மளுடைய காம்படிட்டர், நம்மளுடைய கீவேர்ட்ஸ் எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும், நம்மளுடைய ஆடியன்ஸ் யார், நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணுறது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, இது போல் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஆனால் எல்லாருக்குமே ஒரு காமனாக வரக்கூடிய கொஸ்டின், இது ஒரு பயமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், காசு இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் லேர்ன் பண்ணி முடிவிட்டு அதை எப்படி சொல்கிறது, நம்மளால் லேர்ன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? தென் உங்களுக்கு எல்லாருக்கும் மோட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து நம்மளுடைய சேனல்ஸ் வந்து ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னதான் அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொல்லிட்டேன். லைவ் ப்ரூஃப் வந்து நான் கொடுத்தேன். இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய காம்படிட்டர் தென் என்னுடைய எனிமிஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெப்சைட் நேம் ஓப்பனாக காமிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குன்னு எடுத்துகிட்டு வந்த டொமைன் வந்து misterfool.com. ஓகேங்களா? தென் பர்சனல் டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது எனக்கு வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் போகுதுன்னா பிரச்சனை இல்லை நண்பா. ஆனால் பர்சனல் டொமைனில் வந்து ஃபார் மந்த்துக்கு 1 மில்லியன் யூசர்ஸ் வராங்க. அந்த டொமைனில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் போயிடுச்சு அப்படின்னும்போது கண்டிப்பாக 1 மந்த்துக்கு பே அவுட் நிற்கிது அப்படின்னும்போது எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பெரிய அஃபெக்ட் ஆகல பேக் எண்டில். அதுபோல தான் பர்சனல் டொமைன் என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஒன்று போச்சுன்னா இன்னொன்று ஈஸியாக நம்ம பேக்கப் கொண்டு வந்துடலாம். பட் ஆனால் பர்சனல் டொமைன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பர்சனலாக தான் இருக்கும். அதுபோல தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்டுமே சரி, தென் நான் இதுக்கு முன்னாடி 1 இயர் அண்ட் 2 இயர்ஸ்க்கு பேக்கில் கொடுத்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆடு யூஸ் பண்ணணும், எந்த சைஸில் யூஸ் பண்ணணும், மேனுவல் ஆடு யூஸ் பண்ணணுமா, ஆட்டோ ஆடு யூஸ் பண்ணணுமா, தென் எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணணும், யூஎஸ் யூகே இது போல் எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணணும், எது போல் ஆர்டிகல்ஸ் பண்ணணும், என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு A to Z கிட்டத்தட்ட நான் எல்லாமே கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது 2 இயர்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டு நண்பா. ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து இன்வாலிட் கிளிக், ஓகேங்களா, இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடக்குது. தென் என்னுடைய காம்படிட்டர் வந்து VPN அண்ட் ப்ராக்ஸ் யூஸ் பண்ணி வேணும்னே வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆட்ஸ் வந்து வேணும்னே கிளிக் பண்ணுறதால வந்து சம் இஷ்யூஸ் வந்து பேக் எண்டில் வரதால வந்து என்னால் பர்சனலாக என்னோடய டொமைனை வந்து ஷேர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் வந்து இருக்கேன். ஓகேங்களா? இவனை தானே தவிர மற்றபடி நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் 100% ஜென்யூனானது. தென் 100% நான் டெஸ்டிங் பண்ணி எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக நான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ டாபிக்குள்ளே வந்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினருக்கு இருக்கக்கூடிய ஒரே கொஸ்டின் என்ன தெரியுமா? நான் பிளாகிங்கில் வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியுமா? மறுபடியும் சொல்கிறேன், இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது. மினிமமாக எவ்வளோ டைம் கொடுக்கணும்? 6 மாதத்துலேருந்து 1 இயருக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டுமே டைம் கொடுக்கணும். உங்களுடைய நாலேஜோடைய ஸ்பீடு பொறுத்து, உங்களுடைய எஜுகேஷனோடைய பர்பஸ் பொறுத்து, தென் அதனுடைய உங்களுடைய டைமிங்னா இங்கே எல்லாருக்குமே வேல்யூ ஃபார் மணி தான். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டைம் ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 மணி நேரம் வெப்சைட்டுக்குன்னு ஒதுக்கி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு 6 மந்த்தில் டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். அதாவது பேசிக்காக வந்து ஒரு $100 அச்சீவ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் வந்து டே பேக்கப்பில் நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனலாக விட்டுட்டு, அதாவது இதுதான் நான் ஒரு ஃப்ரீலான்சராக மாற போகிறேன், நான் பிளாகிங் லேர்ன் பண்ண போகிறேன், மணி மேக் பண்ண போகிறேன், ஆன்லைனில் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டேவாக உங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் எதுவாக இருந்தாலும் விட்டுட்டு நீங்கள் இதில் வந்து ஃபுல் டைமை இதை எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 1 இயர் டைம்ன்றது பேசிக்காக நீங்கள் கொடுத்தால் மட்டுமே இங்கே பாசிபிள். இதை தாண்டி யாராச்சும் வந்து இல்லை நீங்கள் வந்து 3 மந்த்தில் மணி மேக் பண்ண முடியும், 6 மந்த்தில் மணி மேக் பண்ணலாம், எங்கிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் வாங்கிக்குன்னு சொல்லி யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க நண்பா. ஓகேங்களா? சரி, டாபிக்குள்ள வந்துடலாம். தென் உங்களுக்கு பிகினர் ஒரு கொஸ்டின் என்ன, மணி ஆன்லைனில் மேக் பண்ண முடியுமானா 100% மேக் பண்ணலாம். இதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? சரி, டாபிக்குள்ள வந்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக இருந்து ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸ் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது, ஆட்சன்ஸ்லேருந்து எப்படி நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, அது வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ கலர் பாக்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் பாக்ஸ் வந்து பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருமா. அதுக்கு முன்னாடி நமக்கு $2 எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $107.23 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே நேற்றுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $49.24 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $907.53 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் திஸ் மந்தில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $1040. கேப் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள், கேப் போட்டிருக்கு அப்படின்னா 1000. ஓகேங்களா? ஸோ திஸ் மந்தில் ஓவராலாக நம்ம எவ்வளோ விட்ரா, அதாவது இந்த கெயின் எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா $1004 வந்து நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மந்த்துக்கான அமௌண்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா $178.14 வந்து இருக்குது. ஓகேங்களா? இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டுங்க. அதாவது $178 வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு இந்த மாதத்தில் ஜென்ரேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா $1040 வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ போன மந்தோடைய அமௌண்ட்டுன்றீங்களே ப்ரோ, அது எப்போ ப்ரோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னா, தென் பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா $255.72 வந்து இதுக்கு முன்னாடி மாதத்துக்கான அமௌண்ட்டு. இதே போன மந்தோடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நண்பா 1ஆம் தேதி ஆன உடனே திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ்ன்றது வந்து செக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம போன மாதம் மொத்தமாகவே ஏர்ன் பண்ணது எவ்வளோனா மொத்தத்துக்கு ஓவராலாக $178.14 வந்து ஏர்ன் பண்ணது. சரிங்களா? ஸோ திஸ் மந்த்லேருந்து 1ஆம் தேதி ஆன உடனே பேலன்ஸ் மூவ் பண்ணிவிடுவாங்க. பேலன்ஸில் வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக எக்ஸாக்டாக 21 நாளைக்கு ஹோல்டு செய்யப்படும். உங்களுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே ஆர்கானிக்காக வந்திருக்கா, இல்லை நீங்கள் ஏதாவது கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது கேம்பிங் மெத்தடில் ரன் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி நீங்களே ஆடை கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கூகுளோடைய அல்காரிதம் வந்து உங்களுடைய வெப்சைட்டே வந்திருக்கக்கூடிய யூசர்ஸ் அண்ட் ஆட் கிளிக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 20 டேஸில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ 100% ஆர்கானிக்காக தான் வந்திருக்கு அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து மைனஸ் ஆகாது. சரிங்களா? சம்டைம் நீங்கள் ஏதாவது கூகுளுக்கு அகைன்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து மைனஸ் செய்யப்படும். எக்ஸாம்பிள் இப்போ $178 இருக்குன்னா வெறும் $8 கூட இருக்கும், $170 கூட மைனஸ் ஆகிப்படும். ஸோ மைனஸ் ஆகுது அப்படின்னா அந்த டாலர் நீங்கள் ஏர்ன் பண்ணி அந்த மைனஸ் ஆனது அமௌண்ட்டு நியூட்ரலைஸ் ஆகிற வரைக்கும் மைனஸில் தான் இருக்கும். விதிவிலக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆர்கானிக்காக ட்ரை பண்ணுறது மட்டும்தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்.
நெக்ஸ்ட் வேவாக இருக்கும். ஓகேங்களா? தென் நிறைய இன்ஃபர்மேஷன் இன்டெரக்டாக தான் சொல்வேன், புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஏன்னா ஓப்பனாக சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. சரியா? சரி, 20 நாளைக்கு ஹோல்டு செய்கிறாங்க. 20 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுனா 21ஆம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க. 21ஆம் நைட்டு. சரிங்களா? அதில் வந்து எக்ஸாக்டிங்காக 3 days அண்ட் 4 days உங்களுடைய பேங்க் அண்ட் பிரான்ச்சோடைய டியூரேஷன் பொறுத்து ஒரு 1 or 2 days டிலே ஆகும். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் நைட்டு ஏறிடும், அப்படின்னா 25ஆம் ஏறிடும். இதில் கம்பல்சரி பேங்க் வந்து ஹாலிடேவாக இருக்கவே கூடாது. சாட்டர்டே சண்டே போக ஹாலிடே எந்த டேவும் வரக்கூடாது. கண்டினியூஸாக 3 working days இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ வந்து டுடே டாலர் பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $107.23. இது பாசிபிள் தானா? உண்மைக்குமே ஃபார் டேக்கு $100 அச்சீவ் பண்ண முடியுமானா இட்ஸ் பாசிபிள் தான். ஏன்னா உங்களுக்கு என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதெல்லாம் நான் நம்புகிற மாதிரி இல்லை, இதெல்லாம் எப்படி வேணால் இவங்க சும்மா ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்லுறது என்ன தெரியுமா? இப்போ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கா? சேனலில் போங்க. இது வரைக்கும் நான் 1000+ மேலே நான் வந்து 100 அதாவது 1100 சம்திங் எவ்வளோ கிராஸ் ஆகி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். போய் சேனல் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த மாதத்து வீடியோ, 6 மாதத்து வீடியோ இருந்தாலும் சரி, 1 year வீடியோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோ இந்த வீடியோ கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு தெரியும். அது இல்லாமல் லைவ் ப்ரூஃப் கொடுத்தோன்னு சொன்னேன் இல்லையா? போங்க ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸில் எப்படி வீடியோ கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு 1 month போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கரெக்டாக நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு யூடியூப்பில் வந்து ட்ரஸ்டபுளாக நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நண்பா. எஜுகேஷன் கண்டென்ட்டாக இருந்தாலுமே ஒரு சிலதை வந்து யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? சரி, இப்போது டுடே டாலர் பாருங்கள் நமக்கு $107.23 வந்து கிடச்சிருக்கு இல்லையா? இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $1040 இருக்கு இல்லையா? இது கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே $1004 காட்டுது. எனக்கு சரியாக புரியல, கொஞ்சம் புரிகிற போல தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 hourக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது, எவ்வளோ பேஜ் சிடிஆர் இருக்குதுன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் நமக்கு டுடே டாலரில் 1 hourக்கு ஒன்ஸ்க்கு எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு $10 வருது அப்படின்னும் போது, இப்போது டைமிங் இந்த டைமுக்கு வந்து எனக்கு ஒரு $107.23 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 1 hourக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $10 இல்லை ஒரு $2 இந்தமாரி ஆட் ஆகுது அப்படின்னா, அதுவுமே வந்து திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் ஓவராலாகவே காட்டும். திஸ் மந்த் பொறுத்த வரைக்கும் 1 hourக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக நமக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்தாலும் சரி, அது 1 சென்ட் வந்தாலும் சரி, 10 சென்ட் வந்தாலும் சரி, $1000 வந்தாலுமே சரி, ஓகேங்களா? அது எல்லாமே திஸ் மந்தில் எப்போயுமே ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். ஓகேங்களா? சரி, அப்போது டுடே டாலர் வந்து திஸ் மந்தில் ஆட் ஆகி காட்டுது. டுடே டாலர் டுடேவிலையும் காட்டும். இது எப்போ வரைக்கும் காட்டுனா எக்ஸாக்டிங்காக அது இது வந்து கண்டினியூஸாக அப்படியே ரெகுலராக ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றம் வேணால் டுடே டாலர் எவ்வளோ வருதோ அது நைட்டு 12 மணி வரைக்கும் டுடேவில் அப்டேட் ஆகும். அதே சமயத்தில் திஸ் மந்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். திஸ் மந்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? 1ஆம் தேதியில் இன்றைக்கி $10 வருது, 2ஆம் தேதி $20 வருது, ஆக மொத்தம் $30. இது போல் ப்ளஸ் பண்ணி திஸ் மந்த் மேலே ஓவராலாக காட்டும். ஓகேங்களா? சரி, அப்போ எஸ்டே அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டுடே டாலர் தான் எஸ்டேவில் காட்டுது. இது வந்து முந்தானத்தோடைய டாலர்னு வச்சுங்களேன். அதாவது 1 day பேக்கில் போயிடலாம். தென் நைட்டு 12 மணிக்கு மேலே, அதாவது இன்றைக்கி டுடேனா நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே என்ன ஆகும்? எஸ்டேவுக்கும் வந்துடும். அப்படின்னும் போது டுடே டாலர் தான் எஸ்டேவில் காட்டுது. ஓகேங்களா? அப்போது 12 மணிக்கு மேலே ஆன உடனே இந்த பேஜஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோன்னா வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்? டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே எஸ்டேக்கு போயிடும். அப்போ டுடேவில் என்ன ஆகும் தெரியுமா? கரெக்டாக 1 ஹவருக்கு வந்து 00 தான் இருக்கும். 12 to 1 இந்த டைமிங் வந்து 00 தான் இருக்கும். அப்போ எக்ஸாக்டிங்காக 1 மணிக்கு வந்து மறுபடியும் அப்டேட் ஆகும். ஏன்னா அந்த 12லேருந்து ஒரு 1 இருக்கு இல்லையா? அந்த 60 நிமிஷத்தில் இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு, தென் எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கோ அது வந்து அந்த அடுத்து 1 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். மறுபடியும் நைட்டு 12 மணி இருக்குது. அது ரெகுலராக ஃபாலோ ஆகும். புரியுதுங்களா? சரி, அப்போது எஸ்டே அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா லாஸ்ட்டு 7 daysக்கு போகும். லாஸ்ட்டு 7 days எஸ்டேவும் எப்பவுமே வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா டுடே அமௌண்ட்டு தான் எஸ்டே நைட்டு 12 மணிக்கு மேலே உடனே எஸ்டேக்கு வருது. அப்போ எஸ்டே அமௌண்ட் வந்து லாஸ்ட்டு 7 daysக்கு போகுது. லாஸ்ட்டு 7 days கணக்கில் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அது 7 நாள் கணக்கு. ஓகேங்களா? அது வந்து அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். அது வந்து எப்போயுமே 7 நாள் இருக்கக்கூடியது. இப்போ வந்து $49 கூட எடுத்துகிட்டு போய் $907 கூட ப்ளஸ் பண்ணி காட்டுமானா அப்படி காட்டாது. அது அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். ஏன் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 7 நாளைக்கு இப்போ $900 நீங்கள் வந்து டிவைடெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு சம் வேல்யூமாக வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மட்டுமே வந்து ஒரு $800 வந்திருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஒரு $107 வந்திருக்கு. இப்படி 2 நாளில் கூட ரிப்போர்ட்டு காட்டும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ எப்பயுமே லாஸ்ட் 7 daysக்கான அமௌண்ட்டு கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? தென் பேலன்ஸ் இருக்கக்கூடியது சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, இப்போது ஒரு ஃபார் டேவுக்கு $100 அச்சீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதான் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது
எப்படி பேக்கெண்டில் உண்மைக்குமே வந்திருக்குன்றது கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துருவோமா? கீழே பாருங்கள் பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்குது, 3920 பேர். அதாவது 3920 பேர் பேஜ் வியூஸ்னு இருக்குன்னா 3920 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ஃபார் டேவுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 3900 பேர் ஆவரேஜ் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்க வந்ததால் நமக்கு காசு வந்திருக்கா இல்லை வேறு எதனால காசு வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெவன்யூன்றது எதனால் தெரியுமா ஜென்ரேட் ஆகுது? ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய விளம்பரங்கள், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா, இது கூகுள் ஆட்சன்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதை தாண்டி நீங்கள் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்லாம் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது காமனாக இருக்காது. ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல் தான், வெப்சைட்டுக்குள்ளே நமக்கு எவ்வளோ யூசர்ஸ் வந்தாலுமே இம்ப்ரெஷனுக்கோ அண்டு யூசர்ஸ்க்கோ காசு கொடுக்க மாட்டாங்க. ஆடு கிளிக் நடந்தால் தான் காசு வரும், இல்லைனா வராது. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, விளம்பரங்கள், அந்த ஆடு வந்து ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஆடு வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் காசு வரும். அந்த விதத்தில் என்னோடய வெப்சைட்டுக்கு 3920 பேர் வந்திருக்காங்க. அதில் 243 பேர் ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 243 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $107.23 வந்து ஃபார் டேவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போது 3920 பேரில் 243 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $107.23 வந்திருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பக்கத்துலேயே பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? $27.35 இருக்குது. சிபிசி 0.44 வந்திருக்கு. ப்ரோ, பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன, இது ரெண்டு ஏன் ஷோ பண்ணுது, எதுக்காக வருது? பேஜ் ஆர்பிஎம், ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு $27.35 வந்து கிடைக்கணும். அப்போ 243 × 27.35 போட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேல்யூவாக வரும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்குதா? அந்த பர்டிகுலர் பேஜ் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கிடைக்குதா ரெவன்யூ பார்த்தாச்சுன்னா கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, 0.44 வந்து இருக்குது. $1க்கும் கம்மியாக தான் இருக்குது. இது ஓவராலாக காட்டுறது எல்லா கண்ட்ரியும் பேஸ் பண்ணி. ஆனால் தென் பக்கத்துலேயே வந்து கண்ட்ரிஸ் பார்த்தா பின் பண்ணி வச்சிருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரியா? தென் இந்த பேஜ் ஆர்பிஎம் எதனால் வருது அப்படின்னா, நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிங்க. இப்போது இந்தியாவில் வந்துட்டு யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். அதே போல் யூஎஸில் இருக்கவங்க இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நாம் பண்ணக்கூடியது இப்போ யூடியூப்பில் எப்படி வீடியோஸ் போடுறோம், தமிழ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ரீச் பண்ணிருக்கக்கூடிய உங்களுக்கே எவ்வளோ சேனல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும், கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் போது வாய்ப்பில்லை. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து நமக்கு யூஎஸில் இருக்கலாம், யூகேல இருக்கலாம், ஃப்ரான்ஸில் இருக்கலாம், அதுமாரி மோர் தென் வேர்ல்டு வைஸில் எங்கே வேணா இருந்தோன்னா பார்க்கலாம். அவங்களுக்கு தேவை ஒரு இன்ஃபர்மேஷன் தமிழில் கிடைக்குது அப்படின்னும் போது பார்க்க தானே போகிறாங்க. ஸோ அதுபோல் தான் வெப்சைட்லேயும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னா கம்பல்சரி அது கூகுளில் ரேங்க் ஆகுது அப்படின்னா மோர் தென் யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும். அந்த விதத்தில் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 250 கண்ட்ரிஸ்க்கு மேலே நான் வந்து டார்கெட் பண்ணி அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் வரக்கூடிய கண்ட்ரின்னு வந்து பார்த்தாச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா. ஓகேங்களா? இது 4 கண்ட்ரியில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதை தாண்டி ஹூமன், சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ, இது போல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்பிஐ, இதை பார்த்து இதில் வந்து ஜஸ்ட் ஃபார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான நமக்கு ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் இது கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட் இதெல்லாம் நம்ம எத்தனையும் சொல்லிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் 95% மேலே ஒர்க் பண்ணுவேன். தென் ரொம்ப ரேராக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், இது போல் அதுவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட்ஸ்லாம் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சம் கீவேர்ட்ஸ்க்கு வந்து அது நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வந்து மினிமம் ஒரு கார் இன்சூரன்ஸ் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு வந்து $150 சிபிசி இருக்குன்னா அது அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. அன்னைக்கு ரேஞ்சுக்கு அந்த பர்டிகுலர் ஆட் கம்பெனி நமக்கு எவ்வளோ சிபிசி கொடுக்குறாங்களோ அதுதான் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் சிபிசி எனக்கு இன்னைக்கு ரேஞ்சுக்கு 0.44 ஃபார் ஆடுகளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 18,500 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது நண்பா. இம்ப்ரெஷன் மூலிமா ஏர்ன் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் மேனேஜர், ஏடிஎக்ஸ்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் இசிபிஎம் 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்தியாவில் வராங்கன்னா $100 தரேன். அதே 1000 இம்ப்ரெஷன் அமெரிக்காவில் வராங்கன்னா உங்களுக்கு $1000 தரேன். அதுபோல் இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அது தனி டிபார்ட்மெண்ட், அது ஆட் மேனேஜர். சரிங்களா? நாம் பார்க்கக்கூடியது ஆட்சன்ஸ், அது கம்பேர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 18,500 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. இதுக்கு ரெவன்யூ கிடையாது. இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 3920 பேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த 3920 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ மினிட்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ் இருந்தாங்களோ அதை பொறுத்து இம்ப்ரெஷன் கவுண்டனிங் ஆகும். இது
நமக்கு இது மூலிமா ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? பேஜ் சிடிஆர் பாருங்க 6.20% இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்குது. பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் செய்யப்படும். தென் இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஓகேங்களா? தென் ஆட் லிமிட்லாம் கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக க்ளோஸ் தான். எப்பவுமே பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாத மாரி பார்த்துக்குங்க. சரிங்களா? தென் டுடே டாலர் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்குன்னு பக்கத்தில் கண்ட்ரிஸ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். யூனிட் சார்ஜ் நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான். பேஜஸ் பாருங்கள் 88 பேர் வந்து நம்ம ஆவரேஜாக வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் ஆட் கிளிக்கு ஒரு ஆட் கிளிக்கு $34.12 வந்து கிடச்சிருக்கு. சிபிசி ஆவரேஜாக யூனிட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா $102.37 வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியா ஹூமன் தென் யூனிட் சார்ஜ் போக மற்ற கண்ட்ரிலாம் பாருங்கள் ஜஸ்ட் ஆஃப் பேஜஸ். இது எக்ஸாக்டிங்காக கிளிக்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிடும். ஆவரேஜாக யூனிட் சார்ஜில் வந்து ஆவரேஜாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3 கிளிக் தான் கிடச்சிருக்கு. 3 கிளிக்கு ஆவரேஜாக நமக்கு ஒரு ஆட் கிளிக்கு $34.12 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா நண்பா? அப்போது பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.44 இது ஏன் புரியுங்க கம்மியாக காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது அடுத்த 1 மணி நேரத்தில் அப்டேட் ஆகும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் வந்து நமக்கு அப்டேட் ஆகும்னு ஸ்டார்டிங்காக சொன்னேன் இல்லையா? அடுத்த 1 ஹவரில் இதை ஆவரேஜ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி நமக்கு ஒரு $15 $20 வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது போக சோஷியல் மீடியா குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுடைய எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா? ஏன்னா 95% மேலே டே டு டேட்டில் வந்து சொன்ன இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இடையில இன்டெரக்டாக நிறைய மெசேஜ் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி ப்ரோ, நானும் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் ப்ரோ, அதுக்கு என்ன பண்ணுறது? ஸ்டார்டிங்கே சொன்னதான், ஒன்று உன்னால் வித்தவுட் அமௌண்ட் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா பிளாகர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி 10 to 20% லேர்ன் பண்ணிக்கும். எனக்கு அமௌண்ட்டு பிரச்சனை கிடையாது, நான் லேர்ன் பண்ணணும், ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும் அப்படின்னா உன்னால் காசு கொடுத்து லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா எங்கிட்ட வந்து நீ சர்வீஸ் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக நீங்கன்னு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பிளாகிங். ஓகேங்களா? நான் வெப்சைட்டு பில்டு பண்ணுறதுக்கு ஃபுல் பேக்கேஜோட மானிட்டேஷனோட பேக்கேஜோட $25,000 சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு மானிட்டேஷன் வேண்டாம், நான் லேர்ன் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படி அதுக்கு எவ்வளோ ஆகும்னா $15,000. உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். தென் உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் வந்து டில் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எப்போயுமே இருக்கும். ஓகேங்களா? மோர் இன்ஃபர்மேஷன் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். தென் வெப்சைட்டுக்கு வந்து வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டு பொறுத்து PHP ஸ்கிரிப்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், வேர்ட்ப்ரெஸ்ஸாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் அது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வேணுமா, இல்லை ஹூகாமர்ஸ் வெப்சைட்டுக்காக வேணுமா, இல்லை பிஸ்னஸ் வெப்சைட் வேணுமா, இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணுமா, இல்லை அவங்களுடைய ப்ரொஃபஷனலுக்காக வேணுமா, அதாவது யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ யாருக்காச்சும் உங்களுக்கு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தென் யாராச்சும் உங்களுக்கு வந்து வெப்சைட்டை பில்டு பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து ரேங்க் பண்ணுறதுக்காக ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, வைட் ஹேட் SEO, கிரேட் ஹேட் SEO, இது போல் SEO கிளாஸில் ஏகப்பட்டது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலுமே பெய்டு சர்வீஸ் தான். நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுக்குறது, டொமைன் ரேட்டிங் ஏற்றி கொடுக்குறது, தென் ஆர்டிக்கல் வந்து ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறதுக்கான பேக்கிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸ், ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து லோ ப்ரைஸ் ஜஸ்ட் 2,000 கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக வெப்சைட் மானிட்டேஷன் ஆகிறதுக்காக கண்டென்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் 150 and 200 2 பேஜில் இருக்குது. தென் மினிமமாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் இருக்கும். 100% ஹியூமன் ஆர்டிக்கல். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் கம்பல்சரி கூகுளில் ரேங்க் ஆகும், இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? தென் இது போக வந்து வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பரே கொடுத்துருக்காது. லேடிஸாக இருந்தாலும் சரி, இல்லை உமன்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஒன்று தானோ சாரி, லேடிஸ் அண்ட் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைமிங் முக்கியம் இல்லை. நைட்டு 10 மணிக்கு இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க, விடிய காலம் 3 மணிக்கு பார்ப்பீங்க. தென் எந்த டைமோ ஒன்று கால் பண்ணிவிட்டு பிரச்சனை கிடையாது. ஏன்னா டவுட் இருக்கும்போதே நீ டவுட்டு கிளியர் பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு வந்து அடுத்து மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட்டு நாளைக்கு தள்ளி போடாதீங்க. ஒன் டைம் உள்ளே என்ட்ரி ஆகுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதில் எந்த மாற்றமும் இருக்காது. தென் லேடிஸ் எல்லாருக்குமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குது. லேடிஸ்ன்னு பர்டிகுலர் சொல்ல வரல, எல்லாருக்குமே ஆஃபர்ஸ் தான். ஏன்னா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறதோட சரி, கால் பண்ணுறது கிடையாது. நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டு என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இது உங்களுக்கு செட் ஆகாதான்றது நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் தவிர மற்ற வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய். தென் இதை தொடர்ந்து நம்ம பிளாகர் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம், வேர்ட்பிரஸ் டியூட்டோரியல் ஆரம்பிக்க போகிறோம், யூடியூப் சீரிஸுமே ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இதுக்கு மேலே சேனலில் வரப்போகிற எல்லா வீடியோஸும் வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். ஃபோன் வச்சு இது எல்லாமே பாசிபிளாக இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் முடியும். இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறோம். அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு லேப்டாப் இருக்கணும், ஒரு சிஸ்டம் இருக்கணும், அப்படிலாம் எதுவும் வேண்டாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? எனவே கம்மிங் சோன் பேக். ஓகேங்களா?